இப்போ நாங்கள் யோசிப்போமே எங்கள்கிட்ட வீட்டில் எங்கே நாங்கள் தொழுகிறேன், ரூமில் ஒரு முசல்லா ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல போடுவோம் தொழுகிறேன். தொழுகை அறையின் ஒன்று தனியாக, அது அழகாக, அது கவர்ச்சிகரமாக, என்ன புள்ள தொழுகை அறைக்கு போகத்தான் விருப்பப்படும் என்ற அளவுக்கு தொழுகை அறையுண்டு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கிறோமா? நாங்கள் எப்போயாவது இப்படி ஒன்று இருக்கணும், தொழுகை அறை என் பிள்ளைக்கு கவர்ச்சியாக இருக்கணும், ஏன்னா கணவன் வந்தால் பேசிக்கொள்றதுக்கு எனக்கு அழகான மஜ்லிஸ் ஒன்றிருக்கு, நாங்கள் போய் யோசிச்சிருக்கிறோமா? அவங்க அந்த பகுதியை யோசிச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட வீட்டில் ஒரு பிள்ளை இந்த முறை ஓலவெல் எழுது. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஓலவெல் எழுதுகிற ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போமே. இந்த முறை ஓலவெல் எழுதுகிற எப்போ நோம்புல, நோம்பு 17 நோம்பு 27 வரைக்கும் தான் ஓலவெல் வரப்போகுது. இப்போ இந்த ஓலவெல் 10 நாளும் நாங்கள் பிள்ளைக்கு குர்ஆனோதை எலோ பண்ணுவோமா? எலோ பண்ண மாட்டோம். இந்த முறை ரமலான் நீ குர்ஆனோதை தேவையில்லை, என்ன சரி செஞ்சு என்னத்தை பிரட்டி சரி ரிசல்ட்ஸ் எடுத்துரு, அதான் எங்கள்ட கோரிக்கையாக இருக்கும். இப்போ எங்கள்ட பிள்ளை என்ன செய்யும்? கிளாஸஸ் போகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நோம்பில் உனக்கு நோம்பு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீ கலா செஞ்சுக்கோ, ரிசல்ட்ஸ் முக்கியம். எங்களோட வாழ்க்கையில் ஃபிக்ஹுல் அவுலவியாத்துன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்கிறோமோ அதன்படி தான் எங்கள்ட எல்லாமே இருக்கும். சரிதானே? இந்த வீட்டில் நான் போன வீட்டு இருக்குதே, அந்த வீட்டில் புள்ள ஓலை வேலை செய்கிறேன். அவங்க வீட்டில் என்ன தெரியுமா வழிகாட்டல்? மகள் ரமலான் வாரத்துக்கு நீ படித்து முடிச்சிரு, ரமலான் வாரத்துக்கு பாடங்களை மீட்டி முடிச்சிரு. ரமலான் வந்தால் உனக்கு பாடம் படிக்க கிடைக்காது, நீ கியாமுல் லைல் போகணும், நீ குர்ஆன் ஓதணும். இந்த வருஷத்தில் உன்னோட டாக்கெட் 3 குர்ஆன். அவங்க வளமையாக ஒரு டாக்கெட் பிள்ளைகளுக்கு கொடுக்குற, இந்த வருஷத்துல பிள்ளைகளோட டாக்கெட் 3 குர்ஆன். மூத்த பிள்ளை தான் ஓ லெவல், அதுக்கு மற்றவெல்லாம் சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கும் டாக்கெட் இதுன்னு 3 குர்ஆன். எப்படி உம்மோட வழிகாட்டல்? மகள் ஓ லெவல் வருது, ரமலானும் வருது, ரமலான் வந்தால் உனக்கு படிக்க கிடைக்காது, இப்போயே பாடங்களை மீட்டிக்கோங்க, ரமலானில் கியாமுல் லைல் தோணணும், குர்ஆன் ஓதணும், பாடத்துக்கு மிச்சம் டைம் கொடுக்கலா. இப்போ நான் சும்மா கேட்குறேன், இந்த புள்ளோட ரிசல்ட்ஸில் பரக்கத்தோண்டு இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்கும். அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது அல்லாஹுக்காக, உதவி செய்கிறதுக்கு யார் வருவான்? அல்லாஹ் வருவான். அல்லாவை மறந்து நாங்கள் பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எக்ஸாம் நாளைக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டுண்டா, அல்லாஹ் தாலா காய்ச்சல் தந்துட்டான்டா. எக்ஸாம் நாளைக்கு பிள்ளை அல்லாஹ் தாலா மறக்கடிச்சிட்டான் என்றால் யார் ஞாபக சக்தி யார் கொடுக்குற? அல்லாஹ் தான் கொடுக்குற. மறக்கடிச்சிட்டான் என்றால் எக்ஸாம் டைமில் பிள்ளைக்கு கேள்வியை பிழையா விளங்க வச்சுட்டான்டா, கேள்வியை பிழையா விளங்க வச்சுட்டான்டால் அல்லாஹு தாலா தான் அந்த உதிப்பை கொடுக்கறது. அப்போ அவங்க நம்புகிறாங்க, என்ன புள்ளோட ரிசல்ட்ஸில் எங்களை மீறி ஒரு சக்தி இருக்குது, அது அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹை திருப்திப்படுத்தினோம்டால் ரிசல்ட்ஸை நாங்கள் கேர் பண்ணவே தேவையில்லை. அப்படி ஒரு நம்பிக்கையில் அந்த ஃபேமிலி இருக்கலாம். அல்லாஹ் பரக்கத் செய்யணும், எங்களோட ஃபேமிலிகளும் அந்த மாதிரி ஆக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த வீட்டுச்சூழல் என்பது கட்டாயமாக இப்படி நாங்கள் இருக்கணும், இப்படி மாறும்.